بسم الله الرحمن الرحيم أن اعبدوا الله واتقوه وأطيعون يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون. ஹசரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு கூறிய விடயங்களை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே இவ்விதம் சொல்கிறான். அன்அபுதுல்லாஹ், நீங்கள் அனைவருமே அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும். வத்தகூஹ், அவனையே நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வஅதீஊன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கூறிய விடயங்களுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் நடவுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், இவ்விதமாக நீங்கள் செய்து வந்தால் உங்களது பாவங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் மன்னித்து விடுவான். வயுஅஹிருக்கும் இலா அஜலின் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களை இந்த பூமியிலே மிகச் சிறப்பாக வாழ வைப்பான். இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅஹர் லவ் குன்தும் தஅலமுன். இன்ன அஜலல்லாஹி, அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளை கொடுத்திருக்கிறான். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாள் எப்போது முடிவடைகிறதோ அப்போது அவனுக்கு மௌத்து வந்துவிடும். அதை இவ்விதம் அல்லாஹ் சொல்கிறான். இன்ன அஜல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அஜல் என்பது இதா ஜாஅ, அது வந்துவிட்டால் லா யுஅஹரு, அது பிற்படுத்தப்பட மாட்டாது. மௌத்து என்பது மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. லவ் குன்தும் தஅலமூன், நீங்கள் இந்த விடயங்களை புரிந்து கொண்டால் நீங்கள் நல்ல முறையிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்வீர்கள். இந்த ஆயத்து சூரத்து நூஹிலே 4வது வசனத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்கள், இந்த குர்ஆனுடைய வசனத்தை உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. எந்த நேரமும் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று அதே போன்று எங்களுக்கு எதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எந்த நேரமும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதுதான் தக்குவா. அதே நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த அற்புதமான இந்த குணநலம், இந்த பண்பு இருக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் மன்னிப்பு. இந்த உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் நமக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். இந்த செய்தியைத்தான் நாம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்குரிய மனநிலையை நம் அனைவருக்கும் இறைவன் தருவானாக.